வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். ஒரு நாள் ஒரு பெரிய ஊர். அதில் தீ பற்றிக்கொண்டு எரிந்தது. அப்பொழுது அதை மரக்கிளையிலிருந்து காகம், குருவி மற்றும் பல பறவைகள் பார்த்துக் கொண்டிருந்தன. உடனே தீயணைப்பு படையிலிருந்து மனிதர்கள் வந்து அந்த தீயை அணைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரே ஒரு குருவி ஒரு சிறிய குட்டையில் உள்ள நீரில் தன் அலகால் அந்த தீயணைக்கும் பணியை செய்தது. இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற பறவைகள் அதை ஏளனம் செய்தன. உன்னுடைய அலகில் எவ்வளவு தண்ணீர் கொள்ளும்? நீ எதற்கு இந்த வேண்டாத வீண் வேலை செய்கின்றாய்? நீ கொண்டு செல்லும் தண்ணீரில் அந்த பற்றி எரியும் நெருப்பை எவ்வளவு அணைக்க முடியும்? அந்த நெருப்பு அணையுமா என்று எகத்தாளமாக சிரித்தன. உடனே அதற்கு அந்த குருவி கூறியது, நீங்கள் கூறியது உண்மைதான். என்னுடைய அலகில் சிறு துளி நீர்தான் நான் கொண்டு செல்ல முடியும். இருந்தாலும் என்னால் இந்த ஒரு பணியாவது செய்ய முடிந்ததே என்று நான் என்னை நானே பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். நாளை ஒரு நாள் செய்தித்தாளில் இந்த நிகழ்ச்சி வரும் பொழுது என் பெயரும் தவறாமல் இடம்பெறும். உங்களைப் போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் வரிசையில் நான் வரமாட்டேன். பத்திரிகையில் என் பெயரை மிகவும் சிறப்பாக போடுவார்கள். என் பணியை உலகமே பேசும். என் சிறிய பணி என்றாலும் அது அரிய பணி என்று மக்கள் போற்றுவார்கள் என்று கூறியது. மற்ற பறவைகள் அனைத்தும் இதை கேட்டு வெட்கி தலை குனிந்தன. அதனால் நாம் செய்யும் உதவி சிறிதாக இருந்தாலும் சிறு துரும்புதான் பல்குத்த உதவும். பிரகாசமாக எரியும் விளக்கை தூண்டுவது ஒரு சிறு தூண்டுகோல்தான். அதனால் நாம் செய்யும் உதவி பெரிதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணாமல் சிறிய உதவியாக இருந்தாலும் நேரமறிந்து, சபையறிந்து, சமயமறிந்து செய்வது சிறப்பு. நன்றி, வணக்கம்.